ஓம் பூர்வோஸ்வக தர்ஷவிதூர்வரேண்யம் பர்கோ தேவஷகிமதி தியோயோனம் பிரஜோதியாதி ஸ்வாகம். இந்த 108 காயத்திரிலே முதன்மையான இந்த சூரிய காயத்திரி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நாளைக்கு 15/1/2026 தை திருநாள், தை பொங்கல் உழவர் தினத்துக்கான ஒரு பொங்கல். இந்த உலகமே உழவர் தினத்தினால தான் இந்த உலகமே இயங்குது. உழவர் இல்லைன்னா இயங்காது, ஆடு மாடு இல்லைன்னா இயங்காது. இந்த ஆடு மாடு எல்லாம் சொல்லிச்சா, இறைவா என்னை படிச்சு நீ இந்த பூலோக அனுப்பி நீ பண்ண, இந்த உழவர் எல்லாம் என்னை ஏறு பண்றாங்க, வண்டி ஓட்டுறாங்க, கடுமையான எனக்கு வேலையெல்லாம் வைக்கிறாங்க, ரொம்ப சிரமமா இருக்குது, என்னால அங்க தாங்க முடியல இந்த உலக பிரபஞ்சத்துல அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட சிவபெருமான இடத்துல எல்லாமே முறைமிட்டுச்சான். அதுக்கு சிவபெருமான் சொன்னாரா, தை மாசம் 1 தேதி நான் வரேன், அன்னைக்கு நான் உங்களை பாக்குறேன், என்ன செய்யறாங்க இந்த மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி இறைவன் சொன்னாரா. அந்த தை மாசம் 1 தேதி மாடெல்லாம் குளிக்க வச்சு, மாட்டுக்கெல்லாம் மஞ்சள் பொட்டு வச்சு, படுகுடு கட்டி ரொம்ப சிறப்பான முறையில் அது ஒரு தெய்வமாக எடுத்து வச்சு கொண்டாடினாங்க அந்த உழவர் எல்லாம் சேர்ந்து. அப்ப இறைவன் பார்த்துட்டு, உங்களை எந்த அளவுக்கு செல்வாக்கா உங்களை சுலபமா வச்சிருக்கிறாரு, இந்த உழவர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு உங்களை ஆனந்தமா வச்சிருக்கிறாங்க, நீங்க பொய் சொல்றீங்களான்னு சொல்லி இறைவன் இது பண்ணிக்கிறாங்க. எங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த உழவருக்கான தினம் இது நாளைக்கு தரையை வெட்டி சூரியன் உதயத்துக்கு முன்ன 4 to 6 பொங்கல் வச்சு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி, இந்த உலக பிரபஞ்சமே இந்த அண்டசராசர 14 லோகமும் சூரியனுடைய இயக்கத்தினாலதான் இயங்குது. சூரியன் சந்திரனுக்கு ஒளி கொடுக்கிறார், சந்திரன் எல்லா செடி கொடிகளுக்கும் தாவர இனங்களுக்கு எல்லாமே இது பண்ணி கொடுக்கறதுனால இந்த தாவரங்கள் எல்லாமே சீரும் சிறப்பமா செம்மையா வளருது. இந்த அண்ட சராசரத்தையும் காக்கிறவர் பரம்பொருள் சிவபெருமான். சத்திய சிவன் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த மக்கள் எல்லாம் இந்த விவசாயம் சீரும் சிறப்பமா பெருகணும். இந்த வாராகினுடைய அருளால வாராகி ஏற்கலப்பையோட வாராகி பூமி தாய் இந்த அமைப்பு உள்ள எல்லா உழவர் மக்களுக்கும் இந்த ஆண்டு அமோகமா 2026 சீரும் சிறப்பமான விளைச்சல் பெறணும். மக்கள் எல்லாம் நோய் நொடி நீங்கி செய்தொழில் மேன்மையாகி எடுத்த காரியம் வெற்றியாகி நாளைக்கு எல்லா குழந்தைகளும் புத்தாடை உடுத்தி சூரிய நமஸ்காரம் பண்ணி மறுநாள் காணும் பொங்கல் கணுக்குட்டி மாடுகள் எல்லாம் படைச்சு அமைப்பு அதிகாரம் நடப்பது. இந்த மாதிரி இருக்கிற இந்த 5 நாள் திருவிழா இந்த தை மாசம் மட்டும்தான் இருக்கிற திருவிழாவிலே மக்கள் உழவருக்கான தமிழ் திருவிழா எல்லா மக்களும் இன்புற்று வாழணும், நோய் நொடி நீங்கி செய்தொழில் மேன்மையாகி விவசாயம் பெருகி பசி பட்டினி இல்லாம எல்லா குழந்தைகளும் சீரும் சிறப்பமா வாழணும். மகாகாளி வாராகி வேண்டி ஆங்கோர் தலைவருக்கு அருகது போல் வேரோடி முந்தில் போல் சுற்றம் முசியாது பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். மகாகாளி வாராகி வேண்டிகளை